நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியிலே சந்திக்கின்றோம். எதிர்வரும் மே மாதம் உள்ள தேர்தலிலே, உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே 339 உள்ளாட்சி மன்றங்களுக்கு, அதே போல 1,17,56,000 பேர் 13,700 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிக்க உள்ளார்கள். இந்த செய்தியோடு இன்றைய நாளை ஆரம்பிக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட நபர்களுக்கும் உள்ள கேள்வி, எவ்வாறு வாக்களிப்பது, வாக்களிக்கிறது எப்படி என்று சொல்லி தெரியாமல் கடந்த தேர்தல்களில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தேர்தலில் எப்படி வாக்களிக்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். முதலாவது, நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பல்வேறுபட்ட கட்சிகளும் சின்னங்களும் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கட்சிக்கோ சின்னத்துக்கோ பல கட்சிகள் கட்டுது. கேஸ் சிலிண்டர், டெலிஃபோன், தேசிய மக்கள் சக்தியில் திசை காட்டி என்று சொல்லி அந்த கட்சிக்கு நீங்கள் நேரடியாக புள்ளடியை போட்டிருப்பீங்க. இல்லாட்டி 1, 2, 3 ஏதாச்சும் 3 கட்சிக்கு விருப்பு வாக்க கொடுத்துருப்பீங்க. இது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பு. அதே போல் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருப்பீங்க. மேலே ஒரு கட்சிக்கு புள்ளடி போட்டிருப்பீங்க, கீழே இலக்கங்கள் இருந்திருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு 3 இலக்கங்களுக்கு போட்டிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு இலக்கத்துக்கு போட்டிருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். அப்படி இலக்கத்துக்கு போடாமல் சில பேர் கட்சிக்கு மட்டும் போட்டிருப்பீங்க. இல்லாட்டி கட்சிக்கும் போட்டு 3 வேட்பாளர்களுக்கு விருப்பு வாக்கு கொடுத்துருப்பீங்க. இல்லாட்டி ஒரு விருப்பு வாக்கு மட்டும் ஒரு வேட்பாளருக்கு கொடுத்துருப்பீங்க. அப்படி பல்வேறுபட்ட குழப்பங்கள் மாறி அந்த தேர்தல் இருந்தது. எப்படி போடுறன்னு சொல்லி தெரியாமல் சில பேர் குழம்பி இருப்பீங்க, சில பேர் சரியாக போட்டிருக்கீங்க. ஒரு சில வாக்குகள், ஒரு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வாக்களிப்பு வெற்றிகரமாக நடந்திருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு கேள்வி இருக்குது மக்களுக்கு, எப்படி வாக்களிக்கிறது? பல்வேறுபட்ட நபர்களும் கேட்குறாங்க, எத்தனை நம்பருக்கு போடுறது? இந்த தேர்தலில் ஒரு குழப்பமுமே இல்லை. நேரடியாக கட்சி அல்லது சுயேட்சை குழு என்று சொல்லி வடிவாக போட்டிருக்கு பேலட் பேப்பரில். நீங்கள் தேர்தலுக்கு போகிறீங்க, காலையில் 7 மணிக்கே போகிறீங்க, வாக்களிக்க போகிறீங்க. போய் பேலட் பேப்பர் தருவாங்க உங்களோட கையில். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக மேலே சுயேட்சை குழுக்கள் கீழே இருக்கும், மேலே கட்சிகள் இருக்கும். வரிசையாக கட்சிகளோட பேரும் அதே போல் சின்னமும் இருக்கும். இப்போ நீங்கள் சில பேர் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டால், வடிவா பார்த்தா வடிவாகவே கட்சியில பேர் இருக்கும், அதே போல் வடிவா சின்னத்தில் பேரும் இருக்கும். நீங்கள் இப்போ மாடு, வீடு, சைக்கிள் என்று சொல்லி பல்வேறுபட்ட டெலிஃபோன், பல்வேறுபட்ட கட்சிகள பேர்களும் சின்னங்களும் இருக்கு. நீங்கள் நேரடியாக போகிறீங்க, உங்களுக்கு விருப்பமான கட்சி அல்லது சின்னத்துக்கு நேராக ஒரு புள்ளடி போட்டால் மட்டும் காணும். நம்பர், இலக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எத்தனை நம்பருக்கு போடுறது, வேட்பாளருக்கு எப்படி போடுறது எல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் போடுற வாக்கு உங்களோட வட்டாரத்தில் கேட்குற ஒரு தேவையான வேட்பாளருக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் உதாரணமாக ஒரு புளியங்குளம், இல்லாவிட்டால் சாவகச்சேரி, இல்லாவிட்டால் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் ஏதாச்சும் ஒரு வட்டாரத்தில் கேட்குற ஆளுக்கு நேரடியாகவே வாக்கு போயிடும். நீங்கள் நேரடியாகவே அந்த பேலட் பேப்பரில் கட்சி அல்லது அந்த சின்னத்தை பார்த்து, கட்சி சின்னமும் போட்டு கட்சியில் பேரும் படிவாக அழகாக எழுதப்பட்டிருக்கும், அதுக்கு பார்த்து நீங்கள் வாக்களிக்கலாம். அது கட்சிகளில் இது முடிய கீழே சுயேட்சை குழுக்களில் பேர் இருக்கும். 1, 2, 3 சுயேட்சை குழு, 1 சுயேட்சை குழு, 2 சுயேட்சை குழு, 3 சுயேட்சை குழு, 4 சுயேட்சை குழு, 5 இருக்கும். அந்த சுயேட்சை குழுவோட பேரும் சின்னமும் இருக்கும். நீங்கள் குழம்ப தேவையில்ல, கட்சியில பேரும் சின்னமும் மிக அழகாக இருக்கும். அதுக்கு நேரடியாக ஒரே ஒரு புள்ளடி போட்டால் மாத்திரம் போதும், உங்களுடைய வாக்கு செல்லுபடியான வாக்காக மாறிடும். சரி, எப்படி போடுறது? அந்த கட்சியில பேரும் சின்னத்துக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும், சின்ன பாக்ஸ். அதில் உங்களோட புள்ளொடி மிக அழகாக அந்த எக்ஸ் என்ற அடையாளத்தை நீங்கள் போடலாம். அந்த பாக்ஸுக்குள்ளே, அந்த பெட்டிக்குள்ளே மிக அழகாக போட்டால் சரி. கட்சியில சின்னமும் பேரும் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் உங்களோட புள்ளடியை மாத்திரம் அந்த பாக்ஸில் உள்ளே நீட்டாக அல்லாட பாக்ஸுக்கு மேலால் போடாமல் அதுக்கு அதில் எக்ஸ் என்ற புள்ளடியை போட்டால் உங்களுடைய வாக்கு நிராகரிக்கப்பட்ட வாக்காக அல்லாமல் செல்லுபடியான வாக்காக மாறும். நீங்கள் வேறு ஒன்றுமே போட தேவையில்லை, நம்பர் போட தேவையில்லை, சரி போட தேவையில்லை, வேறு எந்த விளையாட்டும் காட்ட தேவையில்லை. புள்ளடியை மாத்திரம் போட்டால் காணும், உங்களுடைய வாக்கு செல்லுபடியான வாக்காக மாறிடும். இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான தேர்தலாக இருக்கு. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கோட தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. தமிழ் கட்சிகள் விரும்பின மாதிரி சில பேர் கணிசமான மக்கள் சஜித்துக்கும் போட்டிருந்தாங்க, அது முடிஞ்சுது. அதே போல் பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் சுனாமி ஒன்று அடிச்சிருந்தது. அனுர சுனாமி பிரம்மாண்டமான அளவில் அடிச்சிருந்தது. அந்த பிரம்மாண்டமான சுனாமியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான பாரம்பரியமாக தங்களுக்கு சொந்தமாக எழுதி கொடுத்த போல கன மாவட்டங்களில் எம்பிமார்னா நாங்கள் தான். அப்போ அரசாங்கத்தை பிடிக்கணும் மட்டும் முதலே விரும்புகிற அந்த பெரிய கட்சிகள் அவர்களுக்கு பணம் கொடுக்கறது, இல்லாவிட்டால் இன்னொரு சலுகைகள் கொடுத்து அவங்கள எம்பி ஆக்குறது.
அப்போ அவங்க வந்தால் தான் 3-2 பெரும்பான்மை வரும்னு சொல்லி எதிர்பார்ப்பாக இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க ஒரு நபர் வந்து அவர் அந்த பழைய அரசியல்வாதிகள் தான் தூக்கி எறிஞ்சிட்டார். அவர் நான் ஒரு ஆள் காணும் அனுரையை நம்பி நாடு அனுரவோடு என்று சொன்னது போல நான் ஒரு ஆள் காணும் என்ன நம்பி மக்கள் வாக்களிப்பார் 3-2 பெரும்பான்மைக்கும் அதிகமாக ஆசனங்கள் கிடைத்தது போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த தேர்தலும் அதே போல முக்கியமான நாடி பிடிக்கிற தேர்தலாக இருக்கு. தமிழ் கட்சிகளுக்கு வந்து போன தேர்தலில் அனுர சுனாமியில் நாடு அனுரவோடு தமிழ் மக்கள் போனார்கள். போன தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்டார்கள். தமிழ் வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி கிடைச்சது. ஒரு தேசிய பட்டியலும் வந்திருந்தது. மட்டக்களப்புலையும் ஒரு ஆசனம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3-2 பெரும்பான்மைக்கு அதிகமான ஆசனங்கள் கிடைத்திருந்தது தேசிய மக்கள் சக்தி என்பிபிக்கு. இந்த தேர்தலில் தமிழ் கட்சிகள் மிகவும் வேகமாக போராடுகிறார்கள். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரவைன்னு சைக்கிள் சின்னத்தில் பார்த்தீங்கன்னா கஜேந்திரகுமாரோட சேர்ந்த ஒரு அணி. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாதபடியா வீட்டில் தமிழரசு கட்சி கேட்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலோ ஃப்ளோட்டெல்லாம் சேர்ந்து, அதாவது செல்வம் மடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தெல்லாம் சேர்ந்து இங்கால பக்கம் சங்கலை கேட்குறாங்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லி. அப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது யார் ஆசனத்தை பெற போகிறார்கள். இப்போ பெரிய பிரச்சாரம் போகுது வடக்கு கிழக்கு எல்லாருமே இந்த முறை மக்கள் சிங்கள கட்சிகளுக்கு போட மாட்டாங்கன்னு சொல்லி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு போகுது. நாங்கள் சர்வதேசத்துக்கு பேரம் பேசணும்னு சொன்னால் சாணக்கியம் பேசுகிறார். சர்வதேசத்துக்கு பேரம் பேசணும்னா நீங்கள் எங்கே போடணும்? தமிழரசு கட்சிக்கு போடணும்ன்றாங்க. இங்கால செல்வம் மடைக்கலநாதன் பேசுகிறார்கள் நீங்கள் இந்த முறை தமிழ் கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேணும் என்று சொல்லி பேசுகிறாங்க. அப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள கட்சி, அதாவது அனுரகுமார திசாநாயக்க மக்கள் வாக்களிப்பார்களா இல்லையான்னு சொல்லி பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பார்க்கக்குள்ள நாங்கள் இந்த முறை தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக இருக்குது. சரிதானே? அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த முறை தேர்தலில் வெற்றிகரமாக யார் வெல்லப் போகிறார்ன்ற கேள்வி இருக்க அடிப்படையில் அனைத்து மக்களும் இந்த தேர்தலை சாதகமாக பயன்படுத்தி தங்களுடைய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இது வந்து உங்களோட ஊருக்கான தேர்தல். உங்களோட ஊரில் லைட் பத்த இல்லையா, இல்லாட்ட உங்களோட ஊரில் கால்வாய்கள் துப்புரவாக இல்லையா, அதையெல்லாம் தீர்மானிக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்குது. எனவே அனைத்து மக்களும் மிக அழகாக தேர்தல் ஏற்கனவே சொன்னது போல அழகாக சென்று நீங்கள் உங்கள் விரும்புகின்ற கட்சி அல்லது சின்னம் பார்க்கலாம். அதில் பார்த்தா அதுக்கு அதே நேரம் கிளசுயேட்ச குழுக்களும் இருக்குது. அந்த அடிப்படையில் வேலை பேப்பரில் மிக அழகாக புல்லடி போட்டு இந்த தேர்தலில் நீங்கள் உங்களுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றுமாறு அனைவரையும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன்.